சிவாய நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை, நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். மேஷராசி. மேஷராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இப்போ இது நாள் வரையில் மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே போல் ராகுவுடைய பிரச்சனை இருந்தது. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது, எப்படி செயல்பட்டாங்கன்னே தெரியாது. கடன் கிடுகிடுன்னு கடன் வளர்ந்துருக்கும். 2 கோடி 3 கோடி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு 3 கோடி ரூபாய் கடன் வந்துட்டுருக்கோம். எப்படி இவ்வளோ கடன் வந்ததுன்னே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, அனலைஸ் பண்ணவே முடியாது. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகுவுடைய காரணம். அதே போல் நிறைய மேஷராசி என்பர்கள்
ரொம்ப விசுவாசமாக நம்பிக்கையாக ஒரு சில விஷயங்களை இருந்திருப்பாங்க. ஆனால் யாருக்கிட்ட இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார்களோ அவங்களே மனசு கஷ்டப்படும்படியாக இவங்களை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, கவனிக்க மாட்டாங்க. யாருக்கு இவங்க உயிர் கொடுத்து வேலை செஞ்சாங்களோ அவங்களே இவங்களை மதிக்காத வகையில், உதாசீனப்படுத்துகின்ற வகையில், கொஞ்சம் டம்மி பண்ணுற மாதிரி, ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் மனசு கஷ்டமாக நடந்து போயிடும். அதோடு கூட இத்தனை நாள் பட்ட கஷ்டம், உழைப்பு அது வீணாக போயிருக்கும். மெயினாக சேமிப்புகள், பணங்காசு, அதிகாரம். சார் 2 தான் சார் முக்கியம். ஒன்று அதிகாரம், இன்னொன்று அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எது நமக்கு அதிர்ஷ்டமாக இருந்ததோ அதை நம்ம விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல் அதிகாரம் ரொம்ப 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 முக்கியம். பணங்காசு இருந்தால் கூட புண்ணியம் இல்லைங்க, அதிகாரம் இருந்தால் தான் அந்த பணத்துக்கே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அப்போ அதிகாரம், அதிர்ஷ்டம், பணம், காசு, இது எல்லாம் நம்மளை விட்டு ஒரு விலகியதை போலவும் நாம் ஏதோ ஒரு புது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு பெரிய ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் இந்த சனியும் ராகுவும் செய்த தொந்தரவுகள். எனக்கு தெரிஞ்சு நிறைய மேஷராசி நண்பர்கள் உலகம் முழுவதும், அவங்க எந்த மாநிலங்களில் வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லை எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, ஜாபில் இருக்க ஒரு ஹையர் பொசிஷனில், ஒரு நல்ல ரேங்கில், ஒரு குவாலிட்டியான ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கூட மேஷ ராசியாக இருப்பார்களே. ஆனால் தடுமாற்றம், ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்க முடியல. ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம், ஒரு ஸ்டாண்டர்டான நேம், இதெல்லாம் அவங்களால தக்க வச்சுக்க முடியல. அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. அப்போ இந்த சூழ்நிலையில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, கண்டிப்பாக குரு பெயர்ச்சி பரிகார யாகம், கண்டிப்பாக குரு பரிகார ராசியாக மேஷ ராசி அமைகிறது. சுபத்துவமான பெயர்ச்சிகள், சுபத்துவமான பரிகாரங்கள். அப்போ இந்த குரு பெயர்ச்சி நடந்தது அப்படின்னா மேஷராசிக்கு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். புது வண்டி வாங்கிறது, அதே போல் வீடு கட்டுறது, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அது பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, தள்ளி தள்ளி போகிறது, கட்ட முடியாமல் இருக்கிறது, இல்லை புது வீடு கட்டின்னு வந்துட்டீங்க, பெரிய கடன் ஆகிடுச்சு, உங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களே, இந்த குரு பெயர்ச்சி முதல் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. குறிப்பாக அரசியல் தலைவர்கள் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் மனசளவில் மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது சாமி, மனசு ஒரு குழப்பமாக இருக்குங்க, யதார்த்தமாக இல்லை, ப்ராக்டிக்கலாக இல்லைங்க, எதேதோ நினைக்க தோணுது, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஃபியர்னஸ், ஒரு கன்ஃபியூஷன். சரி, நீங்கள் யாராக ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், அல்லது ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம். சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். மேஷ ராசி என்பவர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களை காப்பாற்றும், உங்களை காப்பாற்றுகின்ற குரு பெயர்ச்சி. அப்போ நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சினால் 80% அளவுக்கு நல்ல பலனை பெறக்கூடிய ராசியாக, முதல் சுபத்துவமான ராசியாக, வெற்றி பெறக்கூடிய ராசியாக என்னுடைய மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ குருவால் அதிக பலன். 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வரால் இடமாற்றங்கள் ஏற்படும், இடப்பெயர்ச்சிகள் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் தேடி தேசாந்திரம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது. இடதோஷங்கள், செய்வினை பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்கு செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால்
அந்த செய்வினை கோளாறுகளினாலே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அதெல்லாம் இந்த குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். அப்போ மொத்தத்தில் குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு 80% நன்மை. ரிஷபராசி அற்புதமான கால நேரம். இதனால் வரையில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த 8ஆம் அதிபதி. இப்போது நம்ம இப்படி கூட சொல்லலாம், ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தார், தனஸ்தானத்தில் இருந்தார், அதனால் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடச்சிருக்கும். அவன் நான்ப்பா ரிஷபராசிப்பா, அவனுக்கு சூப்பராக இருந்திருக்கும்ப்பா, அவன் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லைன்றான்ப்பா அவன் அப்படின்லாம் அவங்கள பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ரிஷபராசிப்பா அவன் மிருகசீரிஷம் ரோகிணி காசு வச்சுருக்கான் ஆனால் இல்லைன்றான், நடிக்கிறான், பொய் சொல்கிறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படி இருக்காங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா தனஸ்தானத்தில் தானே குரு இருந்தார். அப்போ அவங்களுக்கு காசு பணம் ரொட்டேஷன்லாம் அப்படி தண்ணிப்பட்ட பாடாலாம் இருக்கணும். ஏன் அவங்களுக்கு பண தட்டுப்பாடு வந்தது? இதை கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியம். இதை கண்டுபிடிச்சி சொல்கிறவர் தான் ஜோசியர். ஏன் ரிஷபராசிக்கு வந்திருக்காதுன்னா, ராசிக்கு 8 குரு, 8ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்தால், 8ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா நிச்சயமே அதே குரு அவருக்கு நல்லது செஞ்சுருப்பார். இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஊரில் உலகத்தில் சொல்கிற மாதிரி அவங்க பணங்காசில் படுத்து புரளுவாங்க. ஆனால் அந்த குரு ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதியாக மாறி சுபஸ்தானத்தில், குருக்கு பாதகஸ்தானம், அதே சமயம் ரிஷபத்துக்கு 2ஆம் வீடு, அந்த 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அமைந்து அது பாதக வீடாக குருவுக்கு மாறினதால் ரிஷபத்துக்கு இந்த குருவால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியல. பேர் மட்டும் இருக்கும். அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லை, ரிஷபராசிப்பா, அவன் கொடி கட்டி பறக்கிறான், அவன் மறைச்சி வச்சுருக்கிறான், ஒளிச்சு வச்சுருக்கிறான், இப்படிலாம் ஊரில் உலகத்தில் உங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அவங்க யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் குடும்பத்தில், ஃபேமிலியில் ஒரு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அவ்வளோ அடையாளமாக குறிப்பிட்டு சொல்லும்படி எனக்கு 25 கொஞ்சம் பெட்டராக இல்லைங்க, அவ்வளோ நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பெரிய இழப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், அல்லது ஒரு வளர்ச்சி மிஸ் ஆகிருக்கலாம். அப்போ பணங்காசு எங்கேயா போய் மாட்டியிருக்கலாம், உறவு முறைகளை இழந்திருக்கலாம். அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு நன்மை செய்வதற்குத்தான் இந்த குரு பயிற்சி வருகிறது. இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறதும் மறைவு ஸ்தானம் தான், அது தெரியும் இல்லையா உங்களுக்கு. நான் என்ன சொன்னேன், 8ஆம் அதிபதி 2இல் இருந்ததுனால் இந்த தனஸ்தானம் என்பது ரிஷபராசிக்கு ஆக்டிவேட் ஆகலை, வேலை செய்யலை. அதை அவரே 6, 8, 12 மறைந்திருந்தாருனாக்கா சூப்பராக வேலை செஞ்சுருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஜோசியம் என்பது ஒரு பெரிய கடலுங்க. நாமெல்லாம் எளிமையாக இப்போ இன்றைக்கி அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, நாம் அதெல்லாம் விட்டுடுவோம். ரிஷபராசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ 8ஆம் அதிபதி உச்சம் பெறலாமா? பெறக்கூடாது. ஆனால் அவர் எந்த ஸ்தானத்தில்? மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். 3ங்கிறதும் மறைவு ஸ்தானம், நல்லா வேலை செய்யும். 2வது, உங்கள் பாக்யாதிபதி சனி பகவான், 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அந்த குருவை பார்க்குறாரு, மீனத்திலிருந்து பார்க்குறாரு. திரிகோண தொடர்பு. போராத குறைக்கு 10ஆம் மாதத்திலிருந்து, அக்டோபர் மாதத்திலிருந்து, புரட்டாசி மாதத்திலிருந்து ராகுவும் மகர ராசிக்கு வந்து, கேது கடகராசிக்கு வந்து ராகு கேது தொடர்பு ஏற்பட போகுது. அப்போ பாருங்கள், ஒரு ராசிக்கு பலன் சொல்லணும்னா ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது ஒரு வருஷத்துக்கான பலன், அடுத்த மே மாதம் வரையிலும் வரக்கூடிய பலன். அப்போ ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது எல்லா கிரகத்தையும் சுற்றி பார்த்து தான் பலன் சொல்லணும்.
ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி நீங்கள் போன குரு பெயர்ச்சியில் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கும். அப்படி சொல்கிறேன் நான். குடும்பத்தில் ஒற்றுமை, இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு நன்மை, அது பணமாக இருக்கலாம், மனமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு. எனக்கு திரும்ப நான் ஒரு 5 கோடி ரூபாய் விட்டுட்டேன் சாமி மார்க்கெட்டில், நான் ஒரு 50 லட்ச ரூபாய் விட்டுட்டேன், இல்லை நான் ஒரு 5 லட்சம் கோடி விட்டுட்டேன். சும்மா வாயால் தானே சொல்ல போகிறோம், நமக்கு என்ன இருக்கவா போகுது. அவங்கவுங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, நாம் ஒரு சும்மா வாயால் சொல்லுவோமே, ஒரு 5 லட்சம் கோடி இறந்துட்டேன் சாமி, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும் போதே. அப்போ அந்த மாதிரி இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. யாருக்கு? நம்முடைய ரிஷபராசிக்கு மட்டும், எல்லாருக்கும் இது பொருந்தாது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களை நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் மனசில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் பரிகாரம் ஜெயிக்கும். இவ்வளோதான் உங்கள் ஜாதகம். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% 80% வரை, ஒரு 80% கூட நான் கொடுப்பேன். 70 to 80% இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி, மிதுன ராசிக்கு அற்புதமான கால நேரம். பொதுவாக என்னதான் குரு சுபராக இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது அவ்வளோ சிறப்பு நல்லது நடக்காது. இது ஜோதிட வாக்கு, நான் சொன்னது இல்லைங்க. ஜென்மத்தில் குரு, ஜென்மத்தில்னா லக்னத்தில் குரு இருந்தாலும் சரிதான், ராசியில் குரு இருந்தாலும் சரிதான், சந்திரன் மேலே. இப்போ மிதுன ராசி, ராசி மேலே குரு போகும்போது, அதாவது சொல்லுவாங்க கடக லக்னம் கடக ராசி யார்? ராமபிரான். புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், கடகராசி, கடக லக்னம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவர் அந்த கடகத்தில் குரு இருக்கும்போது தான் வனவாசம் போனாராம். அப்போது ராசி ஜென்மத்தில் குரு இருந்தால், 1ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், மிதுன ராசிக்கு இது பொருந்தும். ஏன்னா மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். புரியுதுங்களா? மிதுன ராசி மிதுன லக்னம் ரெண்டுமே வச்சுக்கோங்க. எனக்கு ஏன் நல்லது நடக்கலை, எனக்கு ஏன் நல்லது நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளோ கஷ்டம், சாமிகிட்ட போய் சண்டை போடுறது. இறைவா என்னை மட்டும் ஏன் இவ்வளோ சோதிக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம், இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பெரிய பெரிய இழப்புகள். அப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறது. நிறைய விஷயங்கள் தள்ளி போகிறது, நிறைய எதிரிகள் உருவாவது, அவங்களாம் அவங்கள விட்டு விலகி போவது, நல்ல நண்பர்கள் விலகி போவது, எதிரிகள் உருவாவது, இதெல்லாம் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது இல்லையா? இப்போ கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா தானே அங்கே ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னது. அப்போ நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுது. அப்பா அம்மாவே பிள்ளைகளே எதிரிகளாக மாறிவிடுவது, மனைவி கணவன் மாமனார் மாமியார் மச்சான் மாமா, ஏதோ ஒரு சொந்தம், மச்சினி அக்கா தங்க. அப்போ இதெல்லாம் எதை காமிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம குருவை சுட்டி காட்டுகிறது. அப்போ மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி குரு பகவான் பாதகாதிபதி ஜென்மத்தில் அமைந்து ஜென்ம குருவாகவும் போன காரணத்தினாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மிதுன ராசி அன்பர்களுக்கு
பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள். அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க, செலவு பண்ணவங்க இருக்கிறாங்க. நம்மகிட்ட லிஸ்ட்டே இருக்குது, என்கிட்ட அந்த டேட்டாவே இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொல்லும்போதெல்லாம் கூட சொன்னாங்க, இல்லை சாமி என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நிச்சயமாக எனக்கு கொடுப்பாங்க சாமி அப்படின்லாம் சொல்லி ஏமாந்தவங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் அதை அள்ளி கொடுத்துட்டு காலம் பூரா கஷ்டப்பட்டு இதுக்காக கிரவுண்டை ரெடி பண்ணி வச்சவங்களாம் ஏமாந்து நிற்கிறாங்க. அப்போ அரசியல் தலைவர்களாகட்டும், அதே போல் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சி கோவிலில் பணியாற்றக்கூடியவர்கள், திருப்பதி போன்ற இடங்களில், டிடிடி திருமலையில் போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதிகாரிகள், மடாதிபதிகள், அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு உயர்ந்த பதவியில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அன்பு மிதுன ராசி அன்பர்களே, அந்த வனவாசம் முடிஞ்சது. இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11:01 நீங்கள் தான் ராஜா. சிரிக்காதீங்க, நீங்கள் தான் ராஜா. தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. இப்போ இவ்வளோ விஷயம் கனெக்ட் ஆகும்போது, சொல்கிறதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது, ஒத்து போகும்போது, அக்செப்டன்ஸ் ஆகும்போது, இதையும் நீங்கள் ஏற்றுக்கத்தான் வேண்டும். 26ஆம் தேதி மதியானத்துக்கு மேலே மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் தான் ராஜா. 2ஆம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான். தனஸ்தானத்தில் போய் உட்காராரு. அற்புதமான ஒரு அமைப்பு, கிரக அமைப்பு. 2ஆம் இடத்தில் 8-10 குடையவன் முழு பாவியாகி 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சனியுடைய தொடர்பு ஏற்படுகின்ற போது நிறைய மிதுன ராசி அன்பர்கள் கோடீஸ்வரராக மாறக்கூடிய ஒரு நல்ல தருணம். யாரெல்லாம் மிதுன ராசின்னு எனக்கு தெரியல. உலகத்தில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சின்ன சின்ன மாணவிகளாக சிறு வயதாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். எல்லாம் சொன்னது போல் அப்புறம் அரசியல், குடும்பம், ஆன்மீகம், தெய்வ பக்தி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மிதுன ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் 90% நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா அது நம்முடைய மிதுன ராசியாகத்தான் உள்ளது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா வேலை செய்யணுமா? ஒன்றும் இல்லைங்க. இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அதற்குரிய பரிகாரத்தை அறிஞ்சு வாராகி வழிபாடு செய்வீர்களேயானால் குரு பெயர்ச்சி 90% நன்மை மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அற்புதமான கால நேரம். சார், நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஓப்பனிங்கில் சொன்னேன், 12 வருஷத்துக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது 2014 அதற்கு பிறகு இப்போத்தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 1978 47 வருஷத்துக்கு 46 வருஷத்துக்கு முன்னாடி, 4/12 48 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 1978 பிறந்தவங்க அதுலேருந்து வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா 1966. அப்போ அந்த 66 கணக்கு எடுத்துப்போம். 1966, 1978, 1990, அப்புறம் 2004, 2014, 2026. அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களை பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. சரி, இந்த வருஷத்தில் பிறக்கல, ஒரு காமனாக இருக்கீங்க. கடக ராசின்னு நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு நன்மை தான். 100% வெற்றி.
மற்றவங்க எல்லாருக்கும் 80, 75, 70, 90 அப்படி சொன்னோம். ஆனால் கடகராசிக்கு மட்டும் 90%, 100% வெற்றி உங்களுக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும், கடக லக்னமாக இருந்துட்டீங்க இன்னும் அப்படியே டாப்பு சூப்பர் தட்டி தூக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் கடக லக்னமாக இருந்து, சார் இந்த குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி, அந்த பாக்கியாதிபதி வீட்டில் 7 கூடிய சனி 8 கூடிய சனி 9ஆம் இடத்துலேருந்து குருவை பார்க்க போகிறாரு. 8 திடீர் அதிர்ஷ்டம், 8 திடீர் அதிர்ஷ்டங்க, புதையல் யோகங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தோம், சாயந்தரம் அவன் மினிஸ்டராக இருப்பான். காலம்பரம் ஒன்றுமே இல்லை, டீ குடிச்சிருந்தாருங்க என் கூட உட்காந்து. இட்லி கேட்டார், இட்லி இல்லைன்ட்டாங்க. சரிங்க சார் 2 பன்னு வாங்கி சாப்பிட்டு போனார், 2 பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு போனார். சாயந்தரம் பெரிய ஹோட்டலில் உட்காந்துருக்காருங்க. அந்த திடீர் அதிர்ஷ்டம், ஒரு புதையல் யோகம், ஒரு லாட்ரி யோகம், ஒரு பணங்காசு அருவி போல கொட்டுதல், இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகுதல், இதெல்லாம் கடகராசிக்கு உண்டு. கடகராசி கடக லக்னமாக இருந்துட்டாங்கன்னா டபுள் டக்கர் அப்படி வச்சுப்போம். லக்னம் இல்லைங்க, ராசி மட்டும்தான், கண்டிப்பாக 100% வெற்றி உண்டு. சார் இந்த குரு பகவான் உங்களுக்கு 6க்கும் 9க்கும் உடையவன், 6ஆம் அதிபதி ஆன போதிலும் இன்றைய கால சூழ்நிலையில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த குருவை தூண்டி விடுவார். அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். இந்த சனி பகவான் செய்யக்கூடிய கர்மா வினைகள் எல்லாமே நன்மைகளாக மாறிவிடும். எப்படி ஒரு துணியை போட்டு துவைச்சா அப்படின்னாக்கா, அது எப்படி அழுக்கலாம் வெளியே போட்டு துணி ஃப்ரெஷ்ஷாக ஆகுதோ, புதுசு மாதிரி ஆகுதோ, அதை போல் அந்த கர்மகாரகன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடகராசிக்கு 9ஆம் வீடு எதுங்க? மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவை தூண்டி விட்டேற்படே அவனுக்கு கர்மா இப்படி இருக்கடான்னு அவன் சொல்லக்கூடிய கர்மாவை எல்லாம் குரு பகவான் நல்ல விதமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு, பாசிட்டிவாக செஞ்சு கொடுப்பாரு, நெகட்டிவை விலக்கி வைப்பார், தர்மத்தை நிலைநாட்டுவார், அதர்மத்தை நீக்குவார். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்புறம் இதை விட உங்களுக்கு ஒரு எளிமையாக ஒரு ஜோசியம் எப்படிங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு எளிமையான ஜோசியம் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதோ சொல்கிறாங்க சாமி, எதை நம்புறதுனே தெரியல, அவன் ஏதோ ஒன்று அடிச்சு விட்றாங்க. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. இந்த குரு பெயர்ச்சியால் 100% வெற்றி யாருக்கு உண்டுனா நான் எழுதி கொடுப்பேன். என்னுடைய கடகராசி அன்பர்களுக்கு இது நிலைச்சி நிற்கும். நின்று பேசும், நின்று களத்தில் நின்று ஜெயிக்கக்கூடியவர்களாக கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், மாணவ செல்வங்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரிதான், மிடில் ஏஜில் இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு செல்லக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு போன்ற பணிகள் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, சில்வர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, ப்ரொடியூசர்ஸு. அப்போ யாராக இருந்தாலும் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாஸ்மாக் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக மடாதிபதிகள், அப்போ யாராக இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி 100% வெற்றி. கட்டாயம் அந்த குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் கை கொடுக்கும். குரு வழிபாடு மேன்மையை கொடுக்கும். கவலை வேண்டாம். சிம்ம ராசி
குரு பெயர்ச்சி. சார், இந்த ஊர் உலகத்தில் யாருக்கு எந்த பயிற்சி முக்கியமோ இல்லையோ, நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அவ்வளோ முக்கியம். யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு வேணும், உங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தராவது வேணும். நான் நிறைய இடத்துல சொல்வது உண்டு, நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கலாம், எத்தனை லட்சம் கோடி வேண்டுமானால் நம்ம கையில் இருக்கலாம், பணங்காசு இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஜெயிக்கிற இடத்துல நாம் இருக்கணும். நினச்ச காரியத்தை எடுத்து முடிக்கணும். அதில் தொய்வு ஏற்படக்கூடாது, தோல்வி ஏற்படக்கூடாது. ஆனால் சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கி முன்பை விட இப்போ ரொம்ப அதிகமாக உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. கஷ்டம் மீன்ஸ் என்ன? ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலையை ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்ய முடியாமல் இருக்கும். புரியுதா? உட்காந்துட்டுல ஒரு ஃபோன் காலில் முடிய வேண்டிய விஷயத்தை எழுந்து போய் 2 வாட்டி அலைஞ்சிட்டு அந்த வேலை முடியலைன்னா எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அப்போது அலைச்சல் அதிகமாக உள்ளது. சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப அலைச்சலாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. காரணம் என்ன? அதுதான் அந்த அஷ்டம சனி. அதோடு மட்டும் இல்லைங்க, 5, 8 கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் போய் இருந்தார். லாபம்னா உடனே எல்லாரும் ப்ராஃபிட்டை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. ப்ராஃபிட் உண்டு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு வருமானம் வேணும். அப்போ வேறு வழி கிடையாது, நமக்கு கண்டிப்பாக லாபம் வேண்டும். கடன் அடைக்கணும், வட்டி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், மெயினாக அந்த லோன் அடைக்கணும். அப்போ தொழிலில் லாபம் அதிகரித்தா தான் உனக்கு 8 கோடி கடன் இருக்குது, 10 கோடி கடன் இருக்குது. இப்போலாம் ஆந்திராவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, திருப்பதியில் டிடிடியில் அவங்க பெரிய ஒரு கமிட்டியில் இருக்கிறாங்க. அது போக ஜுவல்லர் ஷோரூம் வச்சுருக்கிறாங்க, கோல்டு ஷோரூம் வச்சுருக்கிறாங்க, வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆர்டிகல்ஸ் பண்ணுறாங்க. இது போக குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஷோரூம்ஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க, மால் சென்டர் வச்சுருக்கிறாங்க. இப்போ கூட நெல்லூரில் போய்ட்டு ஒரு மால் சென்டர் அவங்களுக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். 2 நாட்கள் தங்கி ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ஒரு மால் சென்டர் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம், மால் பூஜை பண்ணிட்டு வந்தோம். அப்போ சிம்ம ராசி என்பர்களை என்ன தான் நம்மகிட்ட அந்த பெரிய ஒரு ஆளுமை திறன் இருந்தாலுமே கூட எல்லா நாலேஜ் இருக்கும். நீங்கள் ஐடியா கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்குற ஐடியா வச்சு பக்கத்தில் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். இப்போ சிம்மராசி என்பர்களுக்கு அதுதான் அதிர்ஷ்டமே. யாராவது ஐடியா கேட்கணும்னா நீங்கள் சிம்மராசியான்னு கேளுங்க, அவன்கிட்ட போய் ஐடியா கேளுங்க, அவன் கொடுக்குற ஐடியா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். சிம்மராசிக்காரங்க ஐடியா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும், ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு தானே பிளான் பண்ணுவாங்க, அது நடக்காது. இது உலக இயற்கை. அப்போ அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, நிதானம் உடையவர்களாக இருப்பாங்க, பிளான்ட திட்டமிட்டு செயல்படுதல். ஒரு பேப்பர் பேனா எடுத்து வரைஞ்சி இது இப்படித்தான் நடந்துக்கணும்னு ஒரு கோடிட்டு வாழக்கூடியவர்கள். இப்படி தான் ட்ரெஸ் கோடு இருக்கணும், இப்படி தான் நம்ம நெத்திக்கிடணும், இப்படி தான் தலை வாரணும், ட்ரெஸ் கோடு கூட அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஒழுக்க சீலர்களாக டிசிப்ளின் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதிலே முன்னுரிமை காட்டக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, என்னதான் ஆச்சு சாமி, என்னதான் ஆச்சு சிம்மராசிக்கு? யாரை திறந்தாலும் சிம்மராசி ஆஹான்றாங்க, ஓஹோங்கிறாங்க, சூப்பருங்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக அது எதுவும் ஒத்து வரலையே சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி தானே இருக்குது, என்ன ஆச்சு சிம்மராசிக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற வகையில் சிம்மராசி என்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்றுமாக நடப்பது ஒன்றுமாக உள்ளது. இன்றைக்கி நிறைய ஃபோன் கால்ஸ் சிம்மராசி என்பவர்கள்ட்ட இருந்தால் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது.
சார் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், ஒரு 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணோம், நாங்கள் இத்தனை கோடி கடன் இருக்குது, திடீர்னு ஒரு 6 கோடி 7 கோடி கேட்குறாங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, தப்பிச்சிருவோண்ணா, கொடுக்க முடியுமா, பேரு காப்பாற்றிப்பண்ணா, நேம் கெட்டு மார்க்கெட்டில் நேம் கெட்டு போகாமல் இருக்குமா, குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற முடியுமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். தடைகள் எல்லாம் உடைத்து எறியப்படும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. நல்ல நேரம் பிறக்குது, அற்புதமான கால நேரம். ஏன் தெரியுமா? 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் 5 8 8ஆம் அதிபதி 12இல் மறைந்தால் சிறப்பு. நீங்கள் போய் ரிஷபத்தை கேட்டு பாருங்கள், சொல்லியிருப்பேன். மிதுனத்துக்கு கேட்டு பாருங்கள், சொல்லியிருப்பேன். 8ஆம் அதிபதி 3 6 12இல் மறைந்தால் அது ஒரு அதிர்ஷ்ட யோகம். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் எல்லாருக்கும் அமையாது. ஜாதகத்திலே இருந்ததுன்னா அவனை கையிலே பிடிக்க முடியாது. அவன் சொல்கிறது தான் சிஎம் கேட்பார். அவங்க சொல்கிற முதலமைச்சரே ஆனாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து போச்சுன்னா, பிறப்பு ஜாதகத்திலே இருக்குது. 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதிலாம் 6ஆம் இடத்துல ஸ்தானபலம் பெற்றாலோ 6 8 12இல் மறைஞ்சாலோ அவன் சொல்கிறத தான் அந்த குடும்பமே கேட்கும். இல்லைனா அந்த முதலமைச்சரே ஆனாலும் சிஎம்ஏ ஆனாலும் இவன் சொல்கிறது தான், சிம்மராசி சொல்கிறது தான் கேட்டாகணும். அதை போல் ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த குரு பெயர்ச்சியால் சிம்மராசிக்கு உண்டாகுது. நீங்கள் சொல்கிறத ஊர் உலகமெல்லாம் கேட்கும். வீட்டில் கேட்பாங்களான்னு கேட்காதீங்க உடனே. அப்போ நீங்கள் சொல்கிறத ஊர் உலகமெல்லாம் கேட்கும், உங்களுக்கும் அது ஆக்டிவேட் ஆகும். கவலை வேண்டாம். அற்புதமான அதிர்ஷ்டமான கால நேரம் இந்த குரு பெயர்ச்சி. சிம்மராசி அன்பர்களே. கன்னி ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதக சனி நடந்துக்கிட்டு இருக்கு, கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக யார் கன்னி லக்னமாக இருக்கிறீர்களோ இன்னும் எச்சரிக்கை, இன்னும் கவனம் தேவை. சனி பகவானுடைய பார்வை. சார், கன்னி ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே குழந்தை மனசு உடையவங்க சார், இலகின மனசு உடையவங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் ரப்பர் பந்து மாதிரி சார், அவங்க ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி இப்படி வளைச்சி இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி 10 பேண்டாக கூட நீங்கள் போடலாம். ரொம்ப கசக்கணிங்கன்னா கட் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். பேச மாட்டாங்க, தள்ளி போயிடுவாங்க, நீ எப்படியா போடான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் எனதருமை கன்னிராசி அன்பர்கள். அவ்வளோ நல்லவங்க. அதுவும் அஸ்தம் கன்னி உத்தரம் கன்னி ஸ்டாண்ட் பையாக நின்றுடும். சித்திரை கன்னி எதிர்த்து போராடும். இந்த அஸ்தம் கன்னி மட்டும் வளைஞ்சு கொடுத்து போகும். என்ன சொன்னாலும் செவத்தில் அடித்த பந்து மாதிரி உங்கள்கிட்டே ஒட்டிக்கும். நாளை பின்ன நீங்கள் எதாவது மருமக பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்குறீங்கன்னா அஸ்தம் கன்னி அந்த டக்குன்னு ஓகே பண்ணிட்டுங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஒத்துப்போகும் உங்களுக்கு. அப்போ கன்னி ராசி என்பர்களே, கண்டக சனி நடைபெறுகிறது இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. இப்போ கன்னி ராசிக்கு 11ஆவது வீட்டில் குரு பகவான். இது நாள் வரையில் 10ஆம் இடத்துல இருந்தார். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இல்லைங்க, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. வேலை செய்கிற இடத்துல ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டது, வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டதுங்க சாமி. தலைகுனியை வச்சாங்க சாமி, இன்சல்ட் பண்ணாங்க சாமி, இரிட்டேட்டிங்காக இருந்தது சாமி, மனசுக்கு பிடிக்கலைங்க சாமி. ஏன்னா கார்னர் பண்ணாங்க, வேலையை விட்டு போக சொன்னாங்க. மெயினாக என்னை ஒரு டார்கெட் பண்ணி ஒரு வம்பு வழக்கு கேஸில் மாட்டி விட பார்த்தாங்க. என்னென்ன வேணாலும் சொல்லலாம். என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என்னுடைய மேனேஜர் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணலை, எனக்கு ரெகக்னைஸ் பண்ணலை, ரிவார்ட் கொடுக்கல, மற்ற எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க, என்னை கண்டுக்கவே இல்லை. என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பாருங்கள் கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல லாபம் அடைகின்ற ஒரு ராசியாக கன்னி ராசி அமைகிறது. எதுக்காக போராடுறீங்க? எதுக்காக போராடணும்? வருமானத்துக்காக தாங்க. வேறு என்னங்க பண்ண போகிறோம்? 10 ரூபாய் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். அல்லது ப்ராஃபிட் எடுக்கணும். பிஸ்னஸாக இருந்தால் ப்ராஃபிட் எடுக்கணும். நம்ம உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறோமோ நடந்து பிஸ்னஸ் பண்ணுறோமோ ப்ராஃபிட் எடுக்கணும்.
அப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நமக்கு என்ன வேணுங்க? அதிர்ஷ்டம் வேண்டும், அதிகாரம். அந்த அதிர்ஷ்டத்தை காப்பாற்றிக்கணும்னா அதிகாரம் வேண்டும். அப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டணுங்க? எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுங்க, அதை விட பெருசாக அதிகாரத்தை கொடுங்க, டம்மியாக வச்சிடாதீங்க. அப்போ கன்னி ராசி என்பவர்களை நீங்கள் விரும்பக்கூடிய அதிர்ஷ்டமும் அதிகாரமும் கைகூடக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. உங்களுக்கு பரிகாரம் அவசியம். கன்னி ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. பரிகாரம் செஞ்சுக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அல்லது உள்நாடு வெளிநாடு எங்கே ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபு, ப்ரைவேட் லிமிட்டெடு, கார்ப்பரேட் கம்பெனிகள், ஐடி நிறுவனங்கள், ஓன் பிஸ்னஸ்ஸு, ஸோ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், மாணவ மாணவிகளாக இருந்தாலும், கல்யாணம் எதுவாக இருந்தாலும் பரிகாரம் முக்கியம். அப்போ பாருங்க கன்னி ராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை. மேக்சிமம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். எதெல்லாம் காரிய தடைகளாக இருந்ததோ, நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு காரிய தடை, ஒரு 10% ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போகிறீங்க, ஒரு வெள்ளி வாங்கி வைக்கிறீங்க. நீங்கள் வாங்கும்போது ஹையில் இருக்கும், வாங்கினதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிரும், நஷ்டம் ஏற்படுற மாதிரியே இருக்கும், கொடுக்க முடியாது, அர்ஜென்ட்டுக்கு உதவாது. ட்ரேடிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு, சில்வரு, ஷோரூம்ஸு, ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக கூட இருக்கலாம். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் முதலீடு செய்யும்போது அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, லாபம் கொடுக்கும் பார்த்தா லாபம் வராது. இதை போன்ற காரிய தடைகள். அப்போ எந்த மாதிரியான காரிய தடைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, காரிய தடைகள் விலகும். நல்ல வளர்ச்சி இருக்க போது, வருமானம் இருக்க போது, வேலை வாய்ப்பு இருக்க போது, தொழிலில் நல்ல லாபம் இருக்க போது, தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்க போது, கம்பெனி நிறுவனங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்க போது, வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இப்போ இது நாள் வரையில் யோகமாக இருந்தது. யோகமாக இருந்ததுன்னா என்னங்க, நிறைய எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி என்பர்கள் ஜீரோவில் இருந்தாங்க. வருமானம்ங்கிற விஷயம் ₹1 கூட என்கிட்ட எத்தனையோ துலாம் ராசி அன்பர்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சு இன்றைக்கும் பேக்கப் இருக்கும். ஒரு 50 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும், ஆனால் வருமானம் ஜீரோவாக இருக்கும். 50 கோடிக்கு சொத்து, ஆனால் வருமானம் ஜீரோவாக இருக்கும். நம்மகிட்ட வரும்போது ஒன்றுமே இருக்காது. எப்படியாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னு எத்தனையோ அன்பர்கள் நம்மகிட்ட சொல்ல முடியும். அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள், நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிடுங்க, திருப்பூர் மாவட்டமாகட்டும், இந்த தர்மபுரியில் துலாம் ராசி நண்பர்களே எவ்வளவோ அரசியல் நண்பர்கள் நம்ம வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ரொட்டேஷனுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய விவசாய பெருமக்கள், விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காய்கறி ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது காய்கறிகளாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க. இப்போ தக்காளிலாம் வருதுங்களே, பெட்டி பெட்டியாக வருதுங்களா, அந்த மாதிரி மாம்பழம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பழ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எவ்வளோ பேர் நாம் சொல்ல முடியும். துலாம் ராசியில் விவசாய பெருமக்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், குவாரிகள், க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குவாரிகள், கனிம வளங்கள், அதே போல் அந்த லாரிலாம் வச்சு அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஷிப் எடுத்துருக்கக்கூடியவங்க, டீலர்ஷிப் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சி பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ துலாம் ராசியில் சினிமா துறையை சார்ந்தவங்க,
ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அங்கே கோவிலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டிடிடி, திருப்பதி மற்றும் HRNC இது போன்ற பெரிய கோவிலில் அதிகாரிகளாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். உலகம் முழுவதும் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே 2025-26க்கான இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக இருந்தது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக நடந்தது. அதான் நான் தான் சொல்கிறேனே, நடக்காத ஒரு சில விஷயங்களை கூட அவங்கள எழுந்து தூக்கி நிற்க வச்சோம். நாம வாராகி செஞ்சு கொடுத்தாங்க, அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம வரும்போது கண்ணீரோடு வருவாங்க. அம்மா வாழ வைப்பால் வாராகி அப்படிங்கிற தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுத்து, ஃபுல்லாக அர்ப்பணிப்பை கொடுத்து, தியாக உள்ளத்தோட துலாம் ராசி அன்பர்களை எழுந்து நிற்க வச்சுருக்காங்க. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, கடந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். நல்ல குரு கிடச்சிருப்பார், உங்களுக்கு அற்புதமான குரு கிடச்சிருப்பார். அவர் மூலியமாக நிறைய வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் அந்த இடத்துல அவருக்கு விசுவாசமாக இருந்தீங்களா, காப்பாற்றிக்கிட்டீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னும் அந்த குருவை மதிக்கிறீங்களா, அவர் சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் இனி இறக்கமே உங்களுக்கு வராது, டவுன் பீரியடே வராது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி லைஃப்பில் ஒரு நல்ல குருவை பதம் பற்றி, சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் குதின்னு சொன்னால் குதிச்சுருவோம் சாமி அப்படின்னு சரணாகதி தத்துவ குருவை பிடிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் டவுன் பீரியடே வராது. நான் எழுதி கொடுத்துருவேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சாமர்த்தியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குரு விலகிடுவார். இவ்வளோதான் விஷயம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, உங்களை காப்பாற்ற குரு வருகிறார். உங்களை காப்பாற்ற குரு வருகிறார். எத்தனாம் இடத்துக்கு வராருங்க? 10ஆம் இடத்துக்கு வருகிறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார். எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் அமைப்புகள் அமைய போகுது. புதிய தொழில் அமையும். பிஸ்னஸில் இடமாற்றங்கள் இருக்கும். பிஸ்னஸ் இடமாற்றங்கள் இருக்கும், தொழில் மாற்றங்கள் இருக்கும், வருமான மாற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் நிகழப்போகுது, குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழப்போகுது. மெயினாக வேலை மாற்றங்கள் நிகழப்போகுது. எனக்கு இந்த வேலை பிடிக்கல சாமி, நான் வேறு வேலைக்கு போகலாமா? இந்த வருமானம் எனக்கு பத்தலைங்க சாமி, நான் வேறு வேலைக்கு போகலாமா? இந்த கம்பெனியில் ஃப்யூச்சர் இல்லை சாமி, நான் ஃப்யூச்சர் தேடி வெளியில் போகலாமா? அல்லது எனக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல சாமி, ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது, நான் வெளியில் போகலாமா? எனக்கு அதிகாரம் இல்லை. வேலை மாற்றத்தை மட்டும் ஒரு முறை ஒரு கன்சல்டிங் எடுத்துகிட்டு, ஏன்னா ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது, ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப் சேஞ்ச் பண்ணுங்கள். இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டு. அந்த ஏன்னா ஏன் சொல்கிறேன்னாக்கா, துலாம் ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இடமாற்றத்தை கொடுப்பார். குரு கொடுக்கக்கூடிய இடமாற்றம் நிச்சயமாக பல மடங்கு உயர்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் ஜாதகம், உங்கள் பிறப்பு, உங்கள் விதி, உங்கள் கர்மா இதையெல்லாம் அக்செப்டன்ஸ் பண்ணிக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ வேலை மாற்றங்கள் மட்டும், தொழில் மாற்றங்கள் மட்டும், இடமாற்றங்கள் செய்வீர்களே ஆனால், நான் கம்பெனி மாற போகிறேன், பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதாவது நான் பிளேஸ் சேஞ்சஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதை மட்டும் ஒரு முறை ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல தொழில் லாபம், தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், குடும்ப மாற்றங்கள், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களோடு கூடிய முன்னேற்றங்கள் அமையப்போது துலாம் ராசி அன்பர்களே. விருச்சக ராசி, விருச்சக ராசிக்கு அடிக்குது யோகம், அற்புதமான ஒரு ராஜ யோகம். இப்போ நம்ம 8வது ராசியாக விருச்சக ராசிக்கு பேசுகிறோம். இதுவரையிலும் 7 ராசி பேசிட்டோம். 8வது ராசியாக விருச்சகத்துக்கு பேசுகிறோம்.
இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை என்னன்னா, அடிக்குது யோகம். எதுவும் சாதாரண யோகம் இல்லைங்க, ராஜ யோகம். அது என்ன சாமி? மிதுனத்துக்கு சொல்லலை, கடகத்துக்கு சொல்லலை, கஷ்டப்படக்கூடிய சிம்மம் கன்னிக்கு சொல்லலை. அங்கே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க மேஷராசியை ரிஷபராசியை அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்ல. அது என்ன சாமி விருச்சிகத்துக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறீங்க? அதிலும் ராஜயோகம் எப்படி ஏற்படும் சார்? இந்த ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் குரு எங்கே போனாலும் உச்சமாக மாட்டார். விருச்சக ராசிக்கு 9ஆம் இடம், விருச்சக லக்னத்திற்கு 9ஆம் இடம். அங்கே போனால் மட்டும் குரு உச்சம் அடைஞ்சிருவார். ஏன்னா விருச்சக லக்னம் விருச்சக ராசி எதுவானாலும் 9வது வீடு கடகம், 10வது வீடு சிம்மம். அப்போ விருச்சக ராசி என்பதே உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான். இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஷ்மி யோகம், இதை விட ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்ய யோகம், மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம் சொல்லுவாங்களா, ஆதி யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம் இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஒரு மகாலட்சுமி யோகம். விருச்சக ராசி என்பர்களே, 9ஆம் இடத்தில் குரு பகவான். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சொல்லுவாங்க. எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். நீங்கள் நன்மைகள் எல்லாம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து சேரும். அதனால தான் நான் ஓப்பனிங்கில் சொன்னேன். என்ன சொன்னேங்க? வீடு தேடி வரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இல்லைனா நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் தேடி வரும் அதிர்ஷ்டம் அப்படி வச்சுக்கோங்க. கம்பெனியில் இருந்தால் நான் கம்பெனி தேடி வரும் அதிர்ஷ்டம். நான் வெளிநாட்டில் இருக்க சமயம் வெளிநாடு தேடி வரும் அதிர்ஷ்டம். அப்போ நீங்கள் இருக்கும் இடம் தேடி காலிங் பெல் அடித்து ஃபோன் கால் அடித்து ஒரு அதிர்ஷ்டம் வரங்க வரலாமான்னு கேட்டுக்கிட்டு வரப்போகுது. இதில் மாற்றங்கள் இருக்குமே, ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அப்ளை ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு அர்த்தம். அந்த எந்த கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கும் உண்டு. ஆமாங்க, 9ஆம் இடத்துல விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான். அற்புதமான கால நேரம், அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம். அதுவும் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதோட கூட விருச்சக ராசிக்கு 2, 5 கூடிய முழு சுபராக குரு பகவான் வரார். இந்த குரு இருக்காரே எல்லாருக்கும் சுபராக வந்துட மாட்டார். இப்போ ஒரு ரிஷப லக்னம் 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். 8, 11 அசுபராக மாறிடுவார். மிதுன லக்னம் பாதகாதிபதியாக வந்துடுவார். 7, 10 கூடிய பாவி ஆகிடுவார். ஒரு சிம்ம லக்னம் 5, 8 கூடியவனாக மாறிடுவார். பயன்படாது, குருவால் பயன்படாது. கன்னி ராசி கன்னி லக்னம் பாதகஸ்தானம் பயன்படாது. அப்போ குரு எல்லாருக்கும் யூஸ் ஆக மாட்டார். ஆனால் விருச்சக ராசிக்கு முழுமையாக 100% குரு பகவான் பயன்படக்கூடிய சுபராக அமைகிறார். அவை இந்த குருவை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த குருவை விபரம் அறிந்து ஒரு குருவை பின்பற்றி அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு அந்த குருவுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆலயங்கள்லாம் செய்து கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால், அந்த குருவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி நடந்துப்பீர்களே ஆனால், விருச்சக ராசி அன்பர்களே, இதை விட வாழ்க்கையில் ஒரு பெரும் பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. இதுதான் திறமை, இதுதான் சமயோஜித புத்தி, இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் டேலண்ட்டு. அப்போ ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குது இந்த குரு பெயர்ச்சியால். இந்த குரு பெயர்ச்சியால் விருச்சக ராசிக்கு ஒரு நல்லது நடக்குது, ஒரு நல்லது பிறந்திருக்குது. அப்போ இந்த நன்மையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது வேலையாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அல்லது கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, அதே போல் சினிமா போன்ற துறைகள் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க,
அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா வச்சு நடத்தக்கூடியவங்க, பத்திரிகை அன்பர்கள், தொலைக்காட்சி அன்பர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்கூல் சென்டராக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம். சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். விருச்சக ராசி அன்பர்களே, குரு பயிற்சி டாப் ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. இது ஒரு பரிகார ராசி. தனுசு ராசி நேயர்களே, குரு பயிற்சி, இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப குரூஷியலான, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு தான். ஏன் தனுசு ராசிக்கு அவ்வளோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு குரூஷியலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரையில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருந்தார். இப்போது அதே குரு பகவான் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் உச்சம். இப்போ ஒரு விஷயம், யாரெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் தனுசு ராசியாக இருந்து, இல்லை தனுசு லக்னமாக கூட வச்சுக்கோங்க, நீங்கள் தனுசு ராசியாக இருக்கலாம், தனுசு லக்னமாக இருக்கலாம், பிறப்பு ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள், உச்சம் பெற்ற குரு, லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம். அப்போ குரு போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, அதனால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டாங்க, பெரிய பிஸ்னஸ்மேனாக வரமாட்டாங்க, பெரிய தொழில் அமையாது, உங்களுக்கு ஃபாரின் போக மாட்டாங்க, வெளிநாடுகளில் அமைய முடியாது, அல்லது ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது கூட மற்ற கிரக அமைப்புகள் சுபத்துவம் பார்க்கணும். அது கூட இந்த குருவுடைய அமைப்பையும் நாம் குரு தனிச்சிருக்காரா, கூட யாராக இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் தனுசு ராசியானாலும் தனுசு லக்னமானாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு. அப்படி வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இல்லைன்னா வீட்டுக்குள்ள விவாதங்கள், உறவு முறைகளுக்குள்ள ஒரு விவாதங்கள் இருக்கும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, பழகிற இடத்துல, சொசைட்டியில், நண்பர்களுக்குள்ள, பார்ட்னர்ஸுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல. அதாவது நான் சொல்கிறது அதியோகம்ன்றது ரொம்ப லாஸ்ட் நிலை. ரொம்ப ஜாதகம் ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது, தசாபுத்தி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஜெயில் யோகம், சிறை யோகம், அப்புறம் இந்த ஜாமீன் கேட்டு போராடுறது, இல்லைனா வம்பு வழக்கு, வீண்பள்ளி அவமானங்கள், இல்லை துறை ரீதியான நடவடிக்கைகள், ஒரு ஐடி ரைடு பண்ணுறது, இடி ரைடு பண்ணுறது, இல்லை சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, பணங்காசு மொத்தமாக ஊற்றணும் போய் ஏமாற்றி விட்டுறது, இதெல்லாம் தசாபுத்தி சரியில்லாமல் ஜாதகமே மோசமாக இருக்கிறது. இப்போ இந்த ஜாதகம் தசாபுத்திலாம் கொஞ்சம் வலுவாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இது சின்ன சின்ன இடங்களில் போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க. தன்னை விட ஒரு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தாங்கிட்ட சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கள்ட்ட கூட இவங்க போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க. இல்லைனா இவங்க தனுசு ராசி அன்பர்கள் குருவுடைய ஸ்தானம் இல்லை, இறக்கப்பட்டு பாவப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது போய் உதவி பண்ணுறான்னு போயிட்டு ஒரு 40 லட்சம் கொடுத்தேன், 50 லட்சம் கொடுத்தேன், வீட்டுக்கு தெரிஞ்சு கொடுத்தேன், வீட்டுக்கு தெரியாமல் கொடுத்தேன், வீட்டுக்காருக்கு தெரியாமல் கொடுத்தேன், மனைவிக்கு தெரியாமல், இதெல்லாம் போய் சிக்கலில் மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இட பிரச்சனைகள் ஏற்படலாம், தொழில் பிரச்சனைகள் ஏற்படலாம், இட தோஷங்கள் ஏற்படலாம். மெயினாக இடதோஷங்கள் நின்று பேசும். நான் தனுசு ராசிக்கு பல இடங்களில் சொல்வதுண்டு, பல இடங்களில் சொல்வதுண்டு. அந்த இடதோஷங்கள் நிறைய அவங்களுக்கு மாட்டிக்கும். ஒரு இடதோஷம் என்பது வாஸ்து அல்ல, இது ஒரு வகையான பூமி தோஷம். அது குறிப்பிட்ட காலம் இந்த மாதிரி
ஒரு அஷ்டமசனி, கண்டகசனி, அர்த்தாஷ்டமசனி நேரங்காலம் சரியில்லாத போது தான் அந்த பூமி தோஷம் ஏற்படும். அது இடதோஷம்னு சொல்கிறது உண்டு. இதை எப்படி நாம் கண்டுபிடிக்கலான்னா, ஒரு இடத்துல ரொம்ப லாங் டைம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஓஹோன்னு போயிருக்கும். இன்றைக்கி அது திடீர்னு டவுன் ஆகிடும். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் எல்லா நன்மையும் எல்லா நல்லதும் நடந்திருக்கும். இன்றைக்கி அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அது அந்த வளர்ச்சி இருக்காது, ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இதில் வந்து அந்த பூமி தோஷம் இடதோஷத்தை குறிக்கும். அப்போ ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி, இன்னொரு பக்கம் சனி உடைய பார்வை. நிறைய நமக்கு வந்து அரசு அதிகாரிகள் பழக்கம் உண்டு. நம்ம தனுசு ராசியில், தனுசு லக்னத்தில் நிறைய ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், காவல்துறையில் இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் நிறைய மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, இப்போ அதிகாரிகளாக இருக்கிறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஃபாரஸ்ட்டு, பிடபிள்யூடி, அரசு துறையில் பெரிய உயர்ந்த அதிகாரிகள்லாம் கூட தனுசு ராசியில் இருக்கிறாங்க. அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய அளவில் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோடி கணக்கில், அதுலேயும் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க, அதுலேயும் தனுசு ராசி நண்பர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவங்களையெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது, நம்ம அவங்களெல்லாம் பதில் சொல்கின்ற பொழுது, அப்போ காமனாக தனுசு ராசி என்பர்கள் சனியுடைய பிடியில் அவதிப்படுகிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு சாதாரண வேலைக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன தொழில் செய்ய, ஒரு டீ கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு மளிகை கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க, இல்லை ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க. அப்போ சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அரிசி மண்டி, அரிசி மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், கோழி பண்ணைகள், முட்டை பண்ணைகள், பண்ணைகள்லாம், கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே. ஆனால் இதெல்லாம் இந்த சனியுடைய, எனக்கு எதனால் சாமி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த இழப்புகள் எதனால் ஏற்படுது, இந்த கஷ்டங்கள் எதனால், இந்த தடைகள் எதனால் ஏற்படுது, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது தனுசு ராசி நேயர்களை இந்த குரு பெயர்ச்சி உங்களை காப்பாற்றும். உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரே மார்க்கம் இந்த குரு பெயர்ச்சி தான். அப்போ நம்ம இப்படி கூட தனுசு ராசிக்கு சொல்லலாம், தனுசு ராசியை காப்பாற்ற வருகிறார் குரு. தனுசு ராசியை காப்பாற்ற வருகிறார் குரு. அவர் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் உங்கள் ராசிக்கு 2, 12ங்கிற இடத்த பார்த்துடுறாரு. போராத குறைக்கு உங்களுக்கு இவ்வளோ துன்பத்துக்கு யார் காரணம்? சனி பகவான் தான். அந்த சனியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணாலே தனுசு ராசி என்பவர்கள் சூப்பராக இருப்பீங்க. அப்போது இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மிக முக்கியம். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பாதியாக குறைய போது பரிகார ராசியாக நீங்கள் அமைகிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி. மகர ராசிக்கு அற்புதமான கால நேரம். இனி ஒவ்வொரு நாளும் திருநாள் தான். இனி ஒவ்வொரு நாளும் திருநாளே. ஏன்னா அவ்வளோ தூரம் கடந்த காலங்களில் 7.5 சனியில் நிறைய துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கவலையே படாதீங்க மகர ராசி அன்பர்களே. இப்போ தான் சனி பெயர்ச்சி முடிஞ்சுது. நிறைய மகர ராசி அன்பர்கள் நமக்கு கால் பண்ணுறாங்க, சாமி நான் இன்னும் கஷ்டப்படுறேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், பிஸ்னஸில் சரியாக வரலை, கடன் சுமைகள் இருக்குது, சீட்டு ஏமாற்றிட்டாங்க, சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. மெயினாக ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கில் விட்டவங்க, ஆன்லைன் பிஸ்னஸில் விட்டவங்க, ஆன்லைன் கேம்ஸு, கிரிப்டோ கரன்சி, இது போல் ஒரு பெரிய முதலீடுகளில் நம்பி ஏமாந்தவங்க, அப்புறம் வந்து கடன், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதில் போய் சிக்கலாக மாட்டினவங்க, அப்புறம் வந்து பிஸ்னஸில் போய் மாட்டினவங்க, இந்த மாதிரி நிறைய மகர ராசி என்பர்கள், அரசு அதிகாரிகள், இல்லை ஒரு அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸர் பேசுகிறாங்க,
ஒரு நல்ல உயர்ந்த போஸ்டிங்கில் ஒரு ஐஏஎஸ்க்கு கீழே ஒரு நல்ல ரேங்கில் இருக்கிறாங்க. இவன் நிறையா வெளியில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒய்ஃபை வச்சு நிறைய பசங்களை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் குவாரி எடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஒரு 60 லட்ச ரூபா வர வேணும், கொடுக்கவே மாட்டுறாங்க சாமி. ஒரு பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதில் வந்து ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வரணும், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் ரெண்ட்டு வரணும், மாதம் ஒரு 3 லட்ச ரூபா வரும், அதுவும் வர மாட்டேங்குது சாமி. இந்த மாதிரி எல்லா இடங்களிலிருந்தும் ஏமாற்றங்கள். கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, யாரெல்லாம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்களோ, அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும், தீவினைகள் விலகும். சார், உங்களை விட்டு அந்த தீவினைகள் விலகும், நன்மைகள் பெருகும். அதோடு மட்டுமல்ல எனதருமை மகர ராசி அன்பர்களே, நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி மகர ராசிக்குத்தான் நல்லா இருக்க போது. 90%, 90% குரு பயிற்சி யாருக்கு நல்லதுங்க? நம்ம மகர ராசிக்குத்தான் நன்மை அதிகம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதமாக இருக்குது. அந்த 2, 3, 12 கூடிய குரு 7ஆம் இடத்தில் அமைந்து, 7ஆம் இடம்ங்கிறதும் ஒரு அசுபஸ்தானம் தான். 7 வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது, அது பாதக ஸ்தானத்துக்கு பாதி ஸ்தானம் சமம். இந்த குரு பகவான் நீங்கள் மகர ராசி ஆனாலும் மகர லக்னம் ஆனாலும் 3, 12 கூடிய அசுபராக மாறிவிடுகிறார். அப்போது குரு பகவான் கெட்டு 7ஆம் பாவத்தில் உச்சம் பெறுகின்ற போது மேலும் கெட்டு, 2வது மகர ராசிக்கு நீச்ச வீடு குரு மகரத்தில் இருந்தார்னா அவர் நீச்சம் பெற்றுவிடுவார். அப்போ பல கோணங்களில் 3 கோணங்களில் 3, 12 கூடியவன், மகரத்தில் நீசமாக கூடியவன், அதே சமயத்தில் 7ஆம் பாவத்தில் அமைந்து இந்த குரு உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார். மகர ராசி என்பவர்களே, உங்கள் கஷ்ட காலங்கள்லாம் நீங்கள் எப்படி இந்த குருவை அணுகணும், எப்படி நீங்கள் இந்த குருவை உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கணும், எப்படி இந்த குருவை உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆக்டிவேட் பண்ணணும், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தானங்க ஜோசியம் இருக்குது. இதை எடுத்து சொல்கிறதுக்கு தாங்க ஜோசியர் இருக்கிறாங்க. இந்த ரகசியங்களை அறிந்து செய்வீர்களேயானால், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. வெற்றி உங்களுடையது, நல்லது நடக்கும். அப்போ மகர ராசி என்பவர்களே, தொழிலில் நல்ல வெற்றி உண்டாகும். நிறைய இழந்துட்டோம் சாமி, நிறைய கடன் இருக்குதுங்க சாமி, எக்கச்சக்கமான கடன் இருக்குது, அடைக்க முடியாத வகையில் கடன் இருக்குது. அப்போ அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள் எல்லாம் விலகி நல்லதொரு முறையில், அற்புதமான முறையில் இந்த குரு பெயர்ச்சியால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. தொழிலில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் அமைப்புகள் வந்து சேரும். புதிய தொழில் அமைப்புகள் வந்து சேரும். அதோடு மட்டுமல்ல மகர ராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். எதிரிகள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஸாக இருக்கலாம், இல்லை சொசைட்டி வெளியில் இருக்கலாம், உள்ளே இருக்கலாம். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவு குறையும். மெயினாக இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், மங்களம் உண்டாகும். கவலை வேண்டாம்.
மகர ராசி அன்பர்களே. கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். குரு பெயர்ச்சி. இது நாள் வரையில் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணார். இப்போ நீங்கள் கும்பராசியாக இருப்பீங்கன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதம் கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு 5 மாதம். இது நாள் வரையில் கும்பராசியில் ராகு பகவான் இருந்து வந்தார். குருவுடைய பார்வை இருந்ததுனால ராகுவால் பெரிய பெரிய விபத்துக்கள் கூட பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களாக மாறியிருக்கும். நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கும். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டம்னா பணங்காசு இல்லைங்க. டக்குன்னு கல்யாணம் ஆகிருக்கலாம், டக்குன்னு குழந்தை பிறந்திருக்கலாம். புரியுதா? ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, டக்குன்னு உடம்பு நல்லா போயிருக்கலாம். எப்படி நல்லாச்சுன்னே தெரியலிங்க. வலிச்சுனே இருந்தது, அங்கே கோவிலுக்கு போயிட்டு வந்தால் திடீர்னு சரியாயிடுச்சு. புரியுதா? அப்போது திடீர்னு கல்யாணம் ஆகிருக்கும், திடீர்னு குழந்தை பிறந்திருக்கும், திடீர்னு உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் ஆகிட்டுருக்கும். மருந்து மாத்திரைகள் ஜெயிச்சிருக்கும். ஒரு வழக்கு, வம்பு வழக்கு இருந்திருக்கும். அந்த வம்பு வழக்கில் வின் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? எதிரிகளை வின் பண்ணியிருக்கலாம், எதிரிகளை காணாமல் போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். அதே போல் பல நன்மைகள். தொழில் பிஸ்னஸ்லாம் டவுனில் போகாமல் இருந்திருக்கும். அங்கே காம்படிஷன்ஸ் இருந்திருக்கும், போட்டி பொறாமைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் ஜெயிச்சு சூப்பராக வந்திருக்கலாம். இந்த செக்கை கொடுத்து ஏமாத்துறது, இல்லை பிளாக்மெயில் பண்ணுறது, மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, அவங்களாம் காணாமல் போயிருக்கலாம். இப்படி பல அதிர்ஷ்டங்கள். இதுக்கு காரணம் குரு தான். இதுக்கு காரணம் உங்களுக்கு நடந்த எல்லா நன்மைகளும். மேலதிகாரிகளாம் அவங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய்ட்டு வாப்பா, நீ என்ன வேணாலும் நான் இருக்கேன், உனக்கு ஏன் நீ கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே 5ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்த குரு பகவான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணி, குருவுடைய பார்வை இருந்ததுனால அந்த ராகுவை பாசிட்டிவான விஷ ராகுவை நல்ல அமிர்த ராகுவாக மாற்றி வச்சு கும்பராசிக்கு பல நன்மைகளை செய்வித்தார். நிறைய கும்பராசி நண்பர்கள் என்கிட்ட சொன்னது உண்டு. பசங்க சொல்கிற பேச்சே கேட்குற சாமி, வெளிநாடுகள்லேருந்து பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியில் போகுதுங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க, அப்பா அம்மா பேரில். அந்த மாதிரிலாம் சொல்கிற பேச்சு கேட்காம இருந்தது, காதலில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணக்கூடிய பிள்ளைகள் கூட நம்மளுக்கு அது மாதிரி நிறைய ஜாதகங்கள் கும்பராசியில் நம்மகிட்ட வந்தாங்க. கணவனை இழந்தவங்க நிறைய கும்பராசி நண்பர்கள் நம்மகிட்ட வந்தாங்க. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜோதிடம் என்பதே ஒரு அனுபவம் தான். அப்போது கும்பராசி என்பர்களே, இது நாள் வரையில் 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலும் யாரோ ஒருத்தர் மூலயமா புண்ணியமாக எங்கேயோ இருப்பான், அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். அப்போ இப்படியெல்லாம் 5ஆம் பாவத்தில் இந்த குரு பகவான் நன்மையை செய்தார். இப்போ 6ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சிக்கிறாரு. ஒரு 5 மாதம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒரு 5 மாதங்கள் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. எதை செய்தாலும் ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுக்குறீங்க, ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்க, கைமாத்தா கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் சொந்த யூஸுக்காக ஒரு லோன் வாங்குறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறீங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஒரு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க. எல்லா இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அந்த இடத்துல 10 வில்லங்கம் பார்க்கணும். இவர் தான் ஓனரா, எல்லா காசும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவர் ஓனரே இல்லைம்மா, நான் தாங்க ஓனரே, எவனா நிற்கக்கூடாது. அப்போ இடப்பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு 5 மாதம், ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி. இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி டைம் பீரியடை வச்சு இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரலாம், கவனமாக இருங்க, அதுக்கப்புறம் சூப்பராகிடும். ஏன் சொல்கிறேன்? 10வது மாதம் ராகு உங்கள் ராசியை விட்டு கீழே இறங்கிடுவார்.
அப்போ உங்கள் வீடு சுத்தமாயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது, இயல்பு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அப்படிலான்ட்டு நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இதை யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் குரு பெயர்ச்சி பதிவு எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். யாரும் இந்த மாதிரி டைம் பீரியடோடு உங்களுக்கு நன்மையை சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். அப்போ கும்பராசி என்பர்களே, ஒரு 5 மாதங்கள் மட்டும் எச்சரிக்கையாக எதை செய்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. சாமி நான் இதை பண்ணலாமா, சாமி நான் இது கொடுக்கலாமா, சாமி நான் இதை ஆரம்பிக்கலாமா, எதை செய்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. அது 10,000 ரூபா பொருளோ, 5,000 ரூபா பொருளோ, அல்லது 50 லட்ச ரூபா பொருளோ, இல்லை 5 கோடி ரூபா பொருளோ, அலட்சியமாக இருக்காது. ஒரு 5 மாதம் கேட்டு செய்வீர்களே ஆனால் அடுத்த அக்டோபர்லேருந்து நவம்பர்லேருந்து அடுத்த மே மாதம், அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா. புரியுதா? இந்த 5 மாதம் மட்டும் தப்பிச்சு அப்படி அமைதியாக இருந்து வந்துட்டீங்க, சொல்கிற பேச்சை கேட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த 1.5 வருஷத்து 2028 ஜூன் மாதம் வரையிலும் நீங்கள் தான் ராஜா. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி எனக்கு தெரிஞ்சு 60% சூப்பராக இருக்குது. அப்போது கும்பராசி என்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இது அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சி தான். என்ன பரிகார ராசியாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இன்னும் கூட உங்களுக்கு விவரமாக சொல்லணும், உங்களை காப்பாற்றணும்னா நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகமாக பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சு இன்னும் கூட சிறப்பாக சொல்ல முடியும். பரிகார ராசியாக வருகிறீர்கள் கும்பராசி அன்பர்களே. மீனராசி. மீனராசி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை பெறக்கூடிய ராசியில் இந்த மீனராசியும் அமைகிறார்கள். நான் சொன்ன மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு குரு பெயர்ச்சி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நிறைய அன்பர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொன்னேன். அதில் நன்மை பெறக்கூடிய ராசிகள் நிறையவே சொல்லியிருக்கிறேன். அதில் நன்மை அடையக்கூடிய ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அது இந்த மீன ராசியை தான் நம்ம சொல்லணும். ஏன் கேட்டிங்கனாக்கா, ஜென்ம சனி சார் 7.5 சனி நடக்கிறது வேறு. ஆனால் அதில் ஜென்ம சனிங்கிறது மிகுந்த எச்சரிக்கை, மிகுந்த கவனம் தேவை. பாருங்கள் மீனராசி என்பர்களே, ஜென்ம சனி நடந்து அதில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள், வேலையை விட்டு போகிறது, வேலையை இழப்பது. 18 வருஷமாக 20 வருஷமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து நான் போய் தான் அந்த கம்பெனியை ஆரம்பித்தோம். ஒரு நல்ல லெவலில் இன்றைக்கி ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் சாமி. இப்போ கூட எனக்கு ஒரு கால் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து, அதே சேம் கம்ப்ளைண்ட்டு இங்கே துபாயிலேருந்து, UAE எமிரேட்ஸ்லேருந்து. என்ன ப்ராப்ளம், நான் போய் கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ நல்ல ஸ்டேஜில் ஒரு 18 இயர்ஸ் மேலே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டேன். 20 வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு சின்ன புதுசாக ஒரு ஆள் ஒரு லேடி வந்தாங்க. அவங்க சொல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு நான் கம்பெனிக்கு ஏதோ அகைன்ஸ்டாக பண்ண மாதிரி என்னை தூக்கி வெளியில் போட்டாங்க. என் பேரில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற நேரம் நான் நாட்டை விட்டு வெளியே போக முடியாது, நீங்கள் தான் சாமி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இம்மிடியேட்டாக அவங்களுக்கான ஒரு பரிகாரத்தை செஞ்சு நம்ம அவங்கள காப்பாற்றி கொடுத்தோம். அப்போ இதை போல் கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு 2 கிளைண்ட்டு. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ மீனராசி என்பர்கள் அவங்க ஜாதக கர்மாக்கு அந்தந்த ஜாதக பாவத்துவத்துக்கு ஏற்ற இறக்கங்களோடு இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் ஒரு வெளியில் வர முடியாத பெரிய மன கஷ்டங்களில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கலாம். அது அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, உள்நாடுகளில் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம், அல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் மீனராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை அதிகம். தொடர்ந்து ஜென்ம சனியால் 7.5 சனியால் ஜென்ம சனியால் துன்பப்படுகின்ற மீனராசி அன்பர்களே, நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்க சாமி, நினச்சது எதுவுமே
கை கூட மாட்டேங்குது, எல்லாம் மாறி மாறி இருக்குது, கடுமையாக உயிர் போய் உயிர் வருது, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் தனியாக கஷ்டப்படுறேன், அப்படியே மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது, ரெகக்னைஸ் கிடைக்க மாட்டேங்குது, வேலை செய்கிற இடத்துல ஓகேப்பா நீ நல்லா வேலை செஞ்சுருக்க அப்படின்னு ஒரு பாராட்ட மாட்டுறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மீனராசி என்பர்களே கவலை வேண்டாம். இதோ உங்களை காப்பாற்ற வருகிறது குரு பெயர்ச்சி. நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள். பரிகாரம் முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், பொண்ணுக்கு பையனுக்கு, அதாவது மருமகளாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம். மெயினாக வேலை வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றங்கள் உண்டு. ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடுகள் போகக்கூடிய ஆன்சைட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. மீனராசி அன்பர்களே, படிப்புக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடுகள் செல்வது, ஒரு டாக்டருக்காக இருக்கலாம், ஒரு எம்எஸ்ஆர் இருக்கலாம், அந்த மாதிரி வெளிநாட்டு கல்வி எல்லாம் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் தங்கி படிக்கிறீங்க, அதில் ஒரு ஸ்கை ஃபண்ட் வருது, அப்புறம் அங்கேருந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது, அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்க முடியுமா, அங்கே விசா ரினிவல் ஆகுமா, இவங்க அங்கே லெட்டர் கொடுப்பாங்களா, இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருப்பது. கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வெளிநாடுகளிலே இருக்க முடியும். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு வேலையில் பயம் இருக்குமே, ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்குது, சாமி வேலை எப்படி இருக்குமோன்னு கவலைப்படாதீங்க மீனராசி அன்பர்களே. வேலை நிரந்தரமாகும். வேலை ஜாபு சிறப்பாக இருக்கும், ஜாபு யோகமாக இருக்கும், வேலையில் நிம்மதி பிறக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி. இன்னும் சொல்லப்போனால் மீனராசி அன்பர்களே, வருமானம் சிறப்பானதாக இருக்கும், வரவு செலவுகள் சிறப்பானதாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் அதிகம் நன்மை பெறக்கூடிய ஒரு ராசியாக மீன ராசி அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை 9வது பார்வையாக பார்க்கலாம். அதுவும் எப்படிங்க, உச்சம் பெற்று பார்க்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னதுங்க, சனி பகவான். பொதுவாக குரு சனி தொடர்பு இருக்குமே, ஆனால் அது ஒரு நல்ல ஒரு பணவரவு தனவரவு யோகம்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸில் லாபம் அதிகரிக்கும். என்னதான் மீனராசி அன்பர்கள் பரிகார ராசியாக இருந்தாலும் மனமகிழ்ச்சி, வருமானம், தொழில் அமைப்பில் நல்ல ஸ்திரமான உத்தியோகம், ஸ்திரமான வியாபாரம், இன்னும் சொல்லப்போனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் இருக்கிறீர்கள் மீனராசி அன்பர்களே. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும், நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் அமைப்பு, மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடாத நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பயிற்சி சூப்பராக அமையட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் வராகி.